இப்போ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னா ஒரு ஸ்டாக் எடுக்கிறாங்க போடுறாங்க, அதுக்கான காஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் சார்ஜ், கமிஷன், அந்த அட்வைசருக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ இந்த ரீசன் எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணிவிட்டு சிம்பிளாக பாசிவ் ஃபண்டுன்னும் போது காஸ்ட் வந்து டிராஸ்டிக்காக குறையுது. அண்ட் கஸ்டமருக்கு ஒரு வேலையும் இல்லை. ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் 25 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிற அதிக பாப்புலேஷன் உலகத்திலேயே இப்போ இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் சாதகமாக இருக்கும்போது ஒரு கம்பெனி ஆரம்பித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்தியாவில் அதிகம். டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட் ஆஸ் பர் லேட்டஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 57 கம்பெனி. இதில் வந்து ஸ்மால் கேப்புக்குன்னு போட்ட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 60% தான். அதர் கேட்டகரிஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் லார்ஜ் கேப்பில் வந்து ஐ திங்க் இன்னொரு கொஞ்சம் பர்சன்டேஜ், ரிமைனிங் 40ல் இந்த ஸ்ப்ளிட் அப்பில் தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 33% வந்து ஸ்மால் கேப்பை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் மிட் மிக்ஸ் இந்த ரேஷியோ ப்ரொபோசிஷனில். அப்போது நமக்கு என்ன தெரியுது, இந்த ஆக்டிவ் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸாக இருந்தால் லார்ஜ் கேப்பில் கம்மியாக இருக்கோ, அதாவது வேல்யூவேஷன் நல்லா இருக்கோ, அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ண முடியும். அப்போது வந்து நெக்ஸ்ட் 1 இயரில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கொண்டு போய் சேர்த்ததில் இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா ரொம்ப முக்கிய பங்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்கணுமான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அசட் கிளாஸ்னால் ரியல் எஸ்டேட்டு. அந்த ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வெல்த் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹாட் டாபிக்னு சொல்லலாம், எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க டாபிக்னு சொல்லலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் விஸ் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் ஆர் பாசிவ் ஃபண்ட்ஸ் விஸ் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன முதல்ல பார்த்துடலாம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டுனா இப்போ சென்செக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 30 கம்பெனிஸ் இன் இந்தியா, அது சென்செக்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிஃப்டி டாப் 50 நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நிஃப்டி 50 டாப் 50 கம்பெனிஸ், இதை வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இது இல்லாமல் மிட் கேப் இண்டெக்ஸ் 150, அதாவது 101வது கம்பெனி. மார்க்கெட் கேப் சைஸ் படி பார்த்தீங்கன்னா நம்பர் 101லேருந்து 250 வரைக்கும் மிட் கேப் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். 250 ஃபர்ஸ்ட்லேருந்து 750 வரைக்கும் இது வந்து ஹியூஜ் யூனிவர்ஸ். இதில் வந்து இதை தான் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் இருக்குது, டாப் 100 இல்லை சென்செக்ஸ், நிஃப்டி, அது இல்லாமல் நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு 50 கம்பெனிஸ், 50 ஃபர்ஸ்ட்லேருந்து 100 கம்பெனிஸ் தான் வந்து நெக்ஸ்ட்டாக 50 கம்பெனிஸ் தான் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மிட் கேப்பு, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ். இது இல்லாமல் டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் இருக்குது, புதுசாக காங்க்ளமரேட் இண்டெக்ஸ், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டெக்ஸ், எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ், எக்கச்சக்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்துருச்சு. இது எல்லா செக்ட்ரல் இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 10 கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்கும், ஐடி, ஃபார்மா எல்லாமே. ஸோ இப்போ நம்ம மேஜராக ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் ஏன் இப்போ பாப்புலர் ஆச்சு அப்படின்னா, யூஎஸில் வந்து 60-70ஸில் வேன்கார்ட் அப்படின்ற கம்பெனி வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஏன்னா டாப் 30 கம்பெனிஸோ டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட் வேல்யூ ஏறுது, ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆகுது. அண்ட் இதில் வந்து என்னதான் மாற்றினாலும் இதை மாற்றவும் தேவையில்லை அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவங்க கொண்டு வந்தது. முக்கியமான ரீசன் காஸ்ட் கம்மி. இப்போ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னால் ஒரு ஸ்டாக் எடுக்கிறாங்க போடுறாங்க, அதுக்கான காஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் சார்ஜ், கமிஷன், அந்த அட்வைசருக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ இந்த ரீசன் எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணிவிட்டு சிம்பிளாக பாசிவ் ஃபண்டுன்னும் போது காஸ்ட் வந்து டிராஸ்டிக்காக குறையுது. அண்ட் கஸ்டமருக்கு ஒரு வேலையும் இல்லை, ஆஸ் அன் இன்வெஸ்டர் ஒரு வேலையும் இல்லை. ஆஸ் அ அட்வைசர் வந்து நீங்கள் வந்து இதுதான் பெஸ்ட் ஃபண்டுன்னு பேங்க்லேயோ இல்லை எங்கே வேணால் சொன்னால் போதும், அதுக்கப்புறம் அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட மேஜர் சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த 50-60 இயர்ஸில் யூஎஸில் வந்து எல்லா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் கம்பேர்ட் டு ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மிங்னு சொல்லலாம். ஏன்னா இட்ஸ் அ மெச்சூர்ட் மார்க்கெட். ஏன் மெச்சூர்ட் மார்க்கெட் சொல்லணும்னா இட்ஸ் அ டெவலப்ட் எக்கனாமி. யூஎஸ், சைனாவும் இன்னும் எமர்ஜிங் இல்லை டெவலப்டு சொல்லலாம். ஏன்னா டாப் 11 ட்ரில்லியன் டாலர் யூஎஸ்க்கு அடுத்து பெரிய எக்கனாமினா சைனா தான் சொல்லலாம். ஜப்பான், ஜெர்மனி, இவங்கெல்லாம் டெவலப்ட் எக்கனாமி. இங்கே வந்து பொட்டன்ஷியல் ஃபார் க்ரோத், ஒரு குட்டி கம்பெனி ஆரம்பித்து பெரிய பொட்டன்ஷியல் க்ரோத் இருக்கிறதுக்கு வந்து அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இதை தான் மெச்சூர்ட் மார்க்கெட், டெவலப்ட் மார்க்கெட்னு சொல்கிறோம். பட் இந்தியா பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் எக்கனாமி. இந்தியா வந்து 2047 மேஜர் எக்கனாமியாக மாறிடும், டெவலப்ட் கண்ட்ரியாக மாறிடும் அப்படின்றது தான். இது வந்து ஏர்லி 2000லாம் வந்து 2020 இந்தியா வல்லரசு ஆகும்னு நம்ம அப்துல் கலாம் சொன்னதை வந்து பெருசாக பேசிகிட்டே இருந்தோம். அதையும் கிராஸ் ஆயாச்சு. பட் இன்னொரு நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு, இப்போ வந்து 25 இயர்ஸ்க்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற ஜிடிபி க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இப்போ இருக்கிறதுலே உலகத்தில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங். 6.4 தான் இப்போ கரண்ட் ப்ரொஜெக்ஷன் இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கான ஜிடிபி க்ரோத்து. பட் ஸ்டில் மற்ற நாடை கம்பேர் பண்ணும்போது 6.4% அதிகம். ஏன்னா சைனா இந்தியாவோட கம்மி. யூஎஸ் டெவலப் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 1-2% வந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா அவங்களோட எக்கனாமி சைஸ் வந்து மோர் தேன் $21 ட்ரில்லியன் மதிப்பு. நம்மளது இப்போ தான் $3.5-4 ட்ரில்லியன் எக்கனாமியாக இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கான க்ரோத் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 2030க்குள்ளே அட்லீஸ்ட் $10 ட்ரில்லியன் ஆகணும் அப்படின்றது ஒரு மேஜர் கோலாக வச்சுருக்கோம். அதே
மாதிரி எல்லா ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறது, நம்ம சிதம்பரம் முந்தைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் சொன்னது பார்த்தீங்கன்னா, நம்ம 2004 தான் ஃபஸ்ட்டு $1 trillion ஆனோம். அடுத்த 7 yearsல $2 trillion, அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் லைக் டபுள் ஆகிடும் ஒவ்வொரு 7 years அப்படின்ற கணக்கில் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட் டபுள் 3.5லேருந்து $4 trillion இருந்து 8 trillion இல்லை 10 trillion ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் 7 to 10 yearsல ஆயிட முடியும். அதுக்கு அடுத்த டபுள் வந்து நெக்ஸ்ட் 10 yearsல அப்படின்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பாலிசிஸ் கரெக்டாக இருந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது நடந்துரும் அப்படின்னு அவர் சொல்கிறது எக்கனாமிஸ்ட் எல்லாரும் அக்ரி பண்ணுற ஒரு விஷயம். சரி, இது நடக்குது. இது வந்து இந்தியா க்ரோயிங் எக்கனாமின்றதுனால இந்த 6.4ன்றது 8 ஆச்சுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அப்போது இன்னும் எமர்ஜிங் கம்பெனிஸ்க்கான பொட்டென்ஷியல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸில் எல்லா துறையிலையும் ஐடி ஃபார்மா தாண்டி இதுதான் நமக்கு தெரிஞ்சது. அதை தாண்டி இப்போ இவி ஸ்பேஸாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்கில் இன்னும் நிறைய இந்தியா வந்து மேக் இன் இண்டியான்ற கான்செப்ட் 2016 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்சென்டிவ்ஸ் அண்ட் பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட். பிகாஸ் சைனா எப்படி பெரிய எக்கனாமியாக மாறிச்சோ அந்த மாதிரி இந்தியா வளர்கிறதுக்கான வாய்ப்பு பிகாஸ் ஆஃப் டெமோகிராஃபியும். அதாவது ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் 25 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிற அதிக பாப்புலேஷன் உலகத்திலேயே இப்போ இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் சாதகமாக இருக்கும்போது ஒரு கம்பெனி ஆரம்பித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்தியாவில் அதிகம். எந்த கம்பெனி எடுத்தாலும் சரி, ஒரு ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப்லேருந்து பெரிய லார்ஜ் கேப்பாக மாறதுக்கான வாய்ப்புகள். பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய அதானி சொல்லலாம். அது ஈவன் தோ லாட்ஸ் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் லாஸ்ட் 15 இயர்ஸில் அவங்களோட வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து லாஸ்ட் 10-20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பேஸாக இருக்கட்டும், பவர், இந்த மாதிரி முக்கியமான எதெல்லாம் தேவையோ இந்தியாவோட வளர்ச்சிக்கு இதெல்லாம் இருக்குது. சரி, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எனி மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஸ்கீம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 30-40 கம்பெனிஸ் இருக்கும். அந்த 30-40 கம்பெனிஸை வந்து ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும், அவங்க மாற்றி எடுக்கும் போது தான் அந்த ஃபண்ட் மேனேஜருக்கான ஒர்க்கே இருக்குது. ஒரு 3 months பார்ப்பாங்க, 6 months பார்ப்பாங்க. ஒரு ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அதுக்கு தான் ஒரு ஃபண்ட் மேனேஜர், ரிசர்ச் அனலிஸ்ட் டீம் எல்லாமே ஒரு ஸ்கீமுக்கு தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டு. ஸ்மால் கேப்பில் போடுறதுக்கு பதில் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது லாஸ்ட் 3 years டேட்டா வச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஒரு ஆக்டிவ் ஸ்மால் கேப்பில் எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குது, ஒரு பாசிவ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் எத்தனை ஸ்டாக் இருக்குன்னு கம்பேரிசன் பார்ப்போம். ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் 250 ஸ்டாக்ஸ் இருக்கும். அது வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்க்குள்ளே எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி தான் வச்சுருக்கணும். ஸ்மால் கேப் ஸ்டாக் வெளியில் எடுக்கிறாங்க, உள்ளே வைக்கிறாங்கன்னா அதே 6 months ஒன்ஸ் தான் நடக்கும். அந்த 6 months ஒன்ஸ் தான் இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டும் நடக்கும். ஸோ அதே மாதிரி ஆக்டிவ் ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 10 years டேட்டா எப்போ எடுத்தாலும் லாஸ்ட் 5 yearsஸாக பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் தான் வந்து நம்பர் 1ன்னு சொல்லலாம். 27% மேலே இருந்தது 6 months முன்னாடி. இப்போது 20% ப்ளஸ் இருக்காங்க. ஸ்டில் 20%க்கு மேலே இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 227 கம்பெனி இருக்குது. இந்த 227 கம்பெனியில் ஸ்டாக் ஸ்பிளிட் அப், அதாவது மார்க்கெட் கேப் பேஸ் பண்ணி நீங்கள் டேட்டா எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 49 ஒரு 49 கம்பெனி பியூர் ஸ்மால் கேப். அதுக்கப்புறம் அதர் கேட்டகரிஸ் மிக்ஸ் ஆஃப் எல்லா கேட்டகரிஸ் இருக்காங்க. லார்ஜ் கேப் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 9 to 10%. இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 49% தான் ஸ்மால் கேப். ரிமைனிங் அவங்க க்ரோத் பார்த்தீங்கன்னா மற்ற கேட்டகரிஸ் லார்ஜ் மிட் எல்லாமே கலந்துருக்கு. பட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் அந்த அந்த டிஃப்ரென்சியேஷனோ இல்லைனா டைவர்சிஃபிகேஷனோ கிடையாது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பியூர்லி ஸ்மால் கேப் பேஸ் பண்ணி அண்ட் ஆஸ் அன் இண்டெக்ஸ் ஃபாலோ ஆச்சுன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டும் பெரிய ஃபாலோ சந்திக்கும். அதனால தான் இண்டெக்ஸை பார்க்கும்போது நீங்கள் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸை பார்க்கணும். லாஸ்ட் 1 year 3 year டேட்டா பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் 1 or 2 years அதே ஃபண்டு ரிட்டர்ன்ஸை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சரி, இன்னொரு ஃபண்டு டாடா ஸ்மால் கேப் ஃபண்டு. இவங்க பார்த்தீங்கன்னா 5+ years ஆகுது அது ஆரம்பிச்சு. இந்த டாடா ஸ்மால் கேப் ஃபண்டில் வெறும் 57 கம்பெனி தான் இருக்குது ஆஸ் பர் லாஸ்ட் மந்த் டேட்டா. மணி கண்ட்ரோல் போனீங்கன்னா ஒவ்வொரு ஃபண்டும் அதோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ என்ன எல்லா டேட்டாவும் கிளியராகவே நம்ம அனலைஸ் பண்ண முடியும். டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட் ஆஸ் பர் லேட்டஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 57 கம்பெனி. இதில் வந்து ஸ்மால் கேப்புக்குன்னு போட்ட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 60% தான். அதர் கேட்டகரிஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் லார்ஜ் கேப்பில் வந்து ஐ திங்க் இன்னொரு கொஞ்சம் பர்சன்டேஜ், ரிமைனிங் 40ல் இந்த ஸ்பிளிட் அப்பில் தான் இருக்காங்க. ஒரு 5% ஐ திங்க் ஒரு கேஷ் ஹோல்டிங் மாதிரி வச்சுருக்காங்க. அதர்ஸ் ஐ திங்க் 5 to 7% இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 33% வந்து ஸ்மால் கேப்பை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் மிட் மிக்ஸ் இந்த ரேஷியோ ப்ரொபோசிஷனில். அப்போது நமக்கு என்ன தெரியுது, இந்த ஆக்டிவ் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸாக இருந்தால் லார்ஜ் கேப்பில் கம்மியாக இருக்கோ, அதாவது வேல்யூவேஷன் நல்லா இருக்கோ, அங்கே வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ண முடியும். அப்போ வந்து நெக்ஸ்ட் 1 இயரில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்க நமக்கு கிளியராக புரியுது. இந்தியாவில் இது இன்னும் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இன்னொரு பெஸ்ட் செல்லிங் பாயிண்ட் ஃபார் இண்டெக்ஸ் ஃபண்டுனா லோ காஸ்ட் அப்படின்றது. இந்த காஸ்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு நம்ம இதில் பேசுகிறோம். எல்லாருக்குமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொண்டு போய் சேர்த்ததில் இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா ரொம்ப முக்கிய பங்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்கணுமான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அசட் கிளாஸ்னால் ரியல் எஸ்டேட்டு. அந்த ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 9.5% வரைக்கும், 9% ஸ்டாம்ப் டியூட்டி, 7+2%, அது இல்லாமல் ஒரு 0.5% வந்து மற்ற வெரிஃபிகேஷன் சார்ஜஸ், அதுக்கப்புறமா பேங்க்குக்கு மார்ட்கேஜ் பண்ணுறது அந்த சார்ஜஸ், இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 9.5% வரைக்கும் வந்துடும். இந்த 9.5% அப்ஃப்ரண்ட்டாக நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குகிற ஃப்ளாட்டாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஆல்ரெடி அப்ரிஷியேட்டட் இடத்துல தான் நிறைய பேர் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் விற்கும் போதும் 12.5% வந்து கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ விற்கும் போது நமக்கு வர கேபிட்டல் கெயின்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சேம், ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சேம். வாங்கும் போது மியூச்சுவல் ஃபண்டில் 1.5% 2.5% தான் மேக்ஸிமம் கேப் லிமிட் இருக்குது. அதுலேயுமே சைஸ், மியூச்சுவல் ஃபண்டோட சைஸ் அதிகமாகுனா, இப்போ என்எஃப்ஓவில் போட்டிங்கன்னா தான் 2.5% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. மற்ற ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.5% 1.25%. ஏன்னா மோர் தேன் 30,000 40,000 crore, ஈவன் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்பே பார்த்தீங்கன்னா 1.75 1.5 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரியல் எஸ்டேட்டோட கம்மி. இன்கேஸ் கோல்டு எடுத்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறவங்க கோல்டு இடிஎஃப்ல போட்டாலும் 1% வரைக்கும் இருக்கும். டிமேட் சார்ஜஸ் இருக்கும். அது எவ்ரி மந்த் டிமேட் சார்ஜஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 0.25 0.5%. இதுவே நீங்கள் கோல்டாக வாங்குறீங்க அப்படின்னா ஜுவல்லரியில் வேஸ்டேஜ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் அதிகம், 1%லேருந்து 10 to 20% ஆகும். ஸோ நம்ம அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோன்னா, அதனால இவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்கறதுனால தான். பட் அதை தாண்டி ஆக்டிவ் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் கம்பேரிசன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா காலகட்டத்திலையும் இண்டெக்ஸ் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் பெஸ்ட்டாக இருக்காது. ஸோ இப்போ இருக்கிறதுல நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் நான் சொன்ன மாதிரி 20%, அதை பாசிவ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் 10 years டேட்டா பாருங்கள். அப்சல்யூட்லி ஆக்டிவ் ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், ஆக்டிவ் மிட் கேப்பாக இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு 3 to 4% மேலே அல்ஃபா இருக்கும், அதாவது அதிகமாக ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஆக்டிவாக இல்லை பாசிவாக அப்படின்னா நீங்களாக பண்ணணும், ஐ மீன் யாரையும் கேட்காம டூ இட் யுவர் செல்ஃப், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் போடுறதுல தப்பில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வந்தால் நல்லது தானே. இந்த 15% பாசிவில் வருது, ஆக்டிவில் ஒரு 18% வருதுன்னா இப்போ ஒரு 1 or 2 years பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. மேபி ஒரு 10 years இதே ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் அந்த 3% டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 30 lakhsலேருந்து 50 lakhs மேலே இருக்கும், ஒரு 15-20 years டைம் லைனில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் இந்தியாவில் இது வேணுமா, பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வேணுமானா மேபி ஷார்ட் டேர்மில் 5 to 10 yearsல ஏதாவது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு போர்ஷன் இண்டெக்ஸில் பண்ணுங்கள். பட் ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இந்தியாவில் இன்னும் அதிகம். நீங்களாக போட்டாலும் சரி, பை யுவர் செல்ஃப் நீங்களே டைரக்ட் மோடில் ஆக்டிவ் ஃபண்டில் பண்ணுங்கள். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷனுக்காக அப்படின்றது யோசிக்காமல் நீங்களாக போய் ஒரு அண்ட் அகைன் பேங்க்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நிறைய டைம் வந்து அவங்க ரெகுலரில் தான் போடுறாங்க. ஸோ ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டயோ ஒரு அட்வைசர்கிட்டயோ அட்வைஸ் கேட்டுட்டு எய்தர் கோ ஃபார் டைரக்ட் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ரெகுலர் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட். எனிவே உங்களுக்கான ஃபீஸ் வந்து இந்த ரெண்டுத்தில் காம்பன்சேட் ஆகிடும். டைரெக்டாக போனீங்கனாலும் அட்வைசருக்கு ஃபீ பே பண்ண வேண்டியிருக்கும். ஈவன் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போனால் அது இன்க்ளூசிவாக தானாகவே கமிஷனாக போயிடும். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்தியாவில் இன்னும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். திஸ் இஸ் மை வியூ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஏபிள் டு ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.